வணக்கம். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஓஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கேஷ் கிரெடிட் மெயின்டனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஓஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து ரீட்டைலருக்கு சேல் பண்ணும்போது ஒரு மாதிரி ப்ரைஸும், ஹோல்சேல் பண்ணும்போதும் ஒரு மாதிரியான ப்ரைஸும், ஸ்பெஷல் சேல் பண்ணும்போது ஹோல்சேலோட லிட்டில் பிட் கம்மியான ஒரு ப்ரைஸை வச்சு நம்ம சேல் பண்ணுறது யூஸ்வல். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி வந்து நம்ம அந்த பண்ண போகிறோம், கேஎஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு விஷுவலாக காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு டவுன் மெனுவில் ஐட்டம் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராடக்டில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லேப்டாப் இது. இந்த லேப்டாப்புக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 36,500 போட்டிருக்கிறேன். இது வந்து ஹோல்சேலாக பண்ணும்போது எவ்வளோ பண்ணுவோம், ஒரு 41,000 பண்ணுறோம். ஸ்பெஷல் ப்ரைஸ்னால் 40,500, ஹோல்சேலை விட லிட்டில் பிட் கம்மி. இதுவே நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது 44,500. அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 62,000. ஸ்டாக் அலாட் வந்து வேணும்னா ஸ்டாக் அலாட் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து மினிமம் ஸ்டாக் வந்து ஒரு 2 குவான்டிட்டியாவது நான் மெயின்டைன் பண்ணுறேன் என்னோட ஸ்டோரில் அப்படின்னா 2 குவான்டிட்டி என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்டாக் அலாட் வந்து 2 குவான்டிட்டிக்கும் கீழே போகும்போது உங்களுக்கு அலாட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா, இன்ஆக்டிவாக இருக்கா. இன்ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பிரிண்ட் நேம் வந்து எஸ் யூஸ்வல் நம்ம இதை பார்த்துருக்குறோம். பிரிண்ட் நேம் இது வந்து தமிழ், ஆங்கிலம் 2 மொழியில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்கோடு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்கோடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏன்னா சேல் பண்ணும்போது நீங்கள் அந்த லேப்டாப் எடுத்து அந்த பார்கோடை சேல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபெச் ஆகிடும். ஸோ அதர்வைஸ் இல்லைனாலும் நம்ம வந்து நேமை யூஸ் பண்ணி நம்ம அதை கெட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் வந்து இந்த இந்த இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு சேல் பண்ணும்போது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேல்ஸுக்கு போகிறேன். நான் வந்து ஒரு நியூ சேல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து யூசர் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூசர் சேல்ஸ்மேன் வந்து மேண்டேட்ரி. இப்போ நார்மல் ப்ரைஸ் வந்து 44,500. இது வந்து கஸ்டமருக்கான ப்ரைஸ். ஸோ நம்ம கஸ்டமர் ப்ரைஸ் என்ன போட்டிருந்தோம், கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரைஸ் தான் கஸ்டமர் ப்ரைஸ். அந்த கஸ்டமர் ப்ரைஸ் வந்து 44,500. இது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து இது வந்து எனக்கு கஸ்டமர் ப்ரைஸ் வேண்டாம். என்கிட்ட வந்து ஹோல்சேலராக எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹோல்சேல். ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஆகாது. நீங்கள் பில் போடுறதுக்கு முன்னாடியே இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் இப்போ வந்து கம்பல்சரி இந்த ஐட்டத்தை வந்து டெலீட் பண்ணிட்டு 41,000 தான் வருது. இந்த 41,000 எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில்
ஹோல்சேல் பிரைஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா? இந்த ஹோல்சேல் பிரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஹோல்சேல் பண்றது மெத்தட் வந்து இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இந்த இதில நம்ம ஹோல்சேல் பிரைஸ் எப்படி வந்து இங்க கொண்டுட்டு வரது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு விரிவா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.